ஏதாவது வால் பெயிண்டிங் பண்ணலான்னு இருந்தேன். என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் சரி இந்த ரூமில் பண்ணலான்னு இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து இது என்னோடய ஆர்ட் கார்னராக இருந்தது ரூமில் ஒரு சைடில். ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் என் தம்பி இந்த ரூமை ஆக்கியபை பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் பிடிக்கல, அப்படியே இருந்தது. அவன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவனே எடுக்கிறதுக்கு பதிலாக நான் அதை எடுத்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இதில் இருக்கிற எல்லா ஸ்டிக்கர்ஸு நான் ஒட்டி வச்சிருந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். எல்லாம் எடுக்கும் போது பெயிண்டெல்லாம் வந்தது. ஸோ அதுலேருந்து சில பழைய பெயிண்டிங்ஸ் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன். இது எனக்கு நானே எழுதிக்கிட்டது, கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பழைய பெயிண்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் பெயிண்ட்டை வந்து ட்ரா பண்ணிவிட்டு பலூன் வச்சு ப்ரெஸ் பண்ணப்போ இப்படி ஒரு ஃபினிஷிங் வந்தது ஃபிஷ் மாதிரி. ஸோ அது நான் பத்திரமா வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டானது. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பத்திரமா. இது எனக்கு ஒரு குட்டி பொண்ணு பண்ணி கொடுத்துருந்தா. அது பின்னாடி வந்து அவள் பேர் எழுதி ஐ லைக் யுவர் ஸ்டைலுன்னு எழுதி கொடுத்துருந்தா. அது பார்க்க ஜாலியாக இருந்தது, அதனால் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். எல்லா ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணக்கப்புறம் இப்படி தான் இருக்குது வால். நாளைக்கு வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.